ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி குயிக்காக டிஃபன் சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. எந்த வகையான பருப்பு புளி எதுவும் சேர்க்காம எப்படி குயிக்காக டிஃபன் சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு பேரே அவசர சாம்பார் தான். டிஃபன் சாம்பார் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 1, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 முழுசாக அப்படியே வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 3 நடுவில் கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ 5 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் இந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாம்பார் பொடி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: தட்டைப்பயிறு 50 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், வத்தல் 20 எடுத்துக்கோங்க, மல்லி 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1, கசகசா, பெருஞ்சீரகம், பெருங்காயப்பொடி எல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன். ப்ரீவியஸ் நைட்டே தட்டைப்பயிரை மட்டும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஆயில் ஏதும் சேர்க்காம தட்டைப்பயிரை மட்டும் தனியாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. தட்டைப்பயிரை வறுக்காமலும் ஊற வச்சு எடுத்துக்கலாம், அது நம்மளோட ஆப்ஷனல் தான். தட்டைப்பயிறு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறுனதும் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிரை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிக்க போகிறோம். அரைச்ச தட்டைப்பயிரை சொலவில் போட்டு ஸ்கின் தனியாக உள்ளே இருக்கிற பயிறு தனியாக பிரிச்சுக்க போகிறோம். நமக்கு இந்த பயிர் மட்டும் போதும். இப்போது சாம்பார் பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் தனித்தனியாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஆயில் எதுவும் சேர்க்காம லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு வறுத்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தட்டைப்பயிரை வறுத்துக்க போதும். இது ஆல்ரெடி வறுத்து அரைச்சது தான், அதனால் லேசாக வறுத்தா போதும். மல்லி தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து வெந்தயம் எல்லாமே லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்துக்கோங்க. சீரகம் இதையும் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பட்டை, சோம்பு, கசகசா இதை 3ஐயும் எண்ணெய் சேர்க்காம வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து பெருங்காயப்பொடி லேசாக வறுத்து கொட்டிடுங்க. வத்தல் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதும் ஃபர்ஸ்ட் மிக்சியில் வத்தலை மட்டும் அரைச்சிக்கோங்க. வத்தல் நல்லா அரைஞ்சதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், வீட்டிலையே டேஸ்டியான சாம்பார் பொடி ரெடி. இப்போ நம்ம செய்ய போகிற குவிக் சாம்பாருக்கு இந்த பொடியிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக சாம்பார் செஞ்சுக்கலாம். பருப்போ புளி கரைச்சலோ எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் பொரிச்சுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க.
அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கோங்க. நாம் எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியை சாம்பாருக்கு தேவையான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் கலந்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பாரை ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதித்ததும் தேங்காய் அரைச்சி கொட்டிடுங்க. சாரி, அந்த கிளிப்பு மிஸ் ஆயிருச்சு. சாம்பார் நல்லா கொதித்ததும் ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீட்டிலையே டேஸ்டியான சாம்பார் குயிக்காக ரெடி. இந்த சாம்பார் பொடி மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். தக்காளி வெங்காயம் இருந்தால் நம்மளால் டேஸ்டியான ஸ்பைசியான சாம்பார் குயிக்காக பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.